அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இந்த கோலியாத்தை போல ஒரு ராட்சசனான ஒரு எதிராளியை பார்க்கும்போது நமக்குள் ஒளிந்திருக்கிற பலம் என்ன அப்படிங்கிறத நாம பார்ப்பதற்கு தவறி விடுகிறோம். உங்களுக்கு தெரியுமா, பார்க்க வெளிப்புறத்துல அவன் அரக்கனா இருக்கலாம், ராட்சசனா இருக்கலாம், ஆனால் உள்புறத்தில் பலவீனமான ஒரு மனிதன் அந்த ராட்சசன். இந்த கோலியாத்தை வெளிப்புறத்துல பார்க்கும்போது எப்படி தெரியுது? வாட்டசாட்டமான ஆளு, 6 அடி உயரம், 1 ஜான். இவனுடைய ஹைட் எவ்வளவு தெரியுமா? 6 முழமும் 1 ஜான். பயங்கர ஹைட் அதிகமா இருக்குது. பார்க்க ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறாங்க, ரைட். ஆனால் இது நிமித்தம் ஒரு சைடு எஃபெக்ட் உடையவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். என்ன சைடு எஃபெக்ட்? முதல் சைடு எஃபெக்ட் டபுள் விஷன். இப்ப நாமெல்லாம் ஒரு பொருளை பார்த்தோம்னா ஒரு பொருள் ஒன்னாதான் தெரியும். ஆனா இந்த ஆட்கள் ஒரு பொருளை பார்த்தா 2ஆ தெரியும் அவங்களுக்கு, டபுள் விஷன். ஆகையினாலதான் இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இந்த கோலியாத்துக்கு முன்பாக பரிசை பிடிக்கிறவன் முன்னாக நடப்பான் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நீங்க அங்க பார்க்கலாம். ஏன் நடக்கணும்? அவனால் நடக்க முடியாதா? இவன் தான் ஜெய்ஜாண்டிக்கா அரக்கனா இருக்கிறானே, எதுக்கு முன்னால ஒரு அசிஸ்டன்ட் நடந்து போகணும் அப்படின்னா காரணம் இதுதான், டபுள் விஷன். 1 2ஆ தெரியும். எப்படி நடப்பீங்க? ரோட்ல நடக்க முடியாது இல்லையா? ஆகையினால இவனுக்கு முன்னால பரிசை பிடிக்கிறவன் நடந்தே போக வேண்டும். எவ்வளவு பரிதபிக்கக்கூடிய ஒரு காரியம். இதெல்லாம் பலவீனம். இன்னொரு பலவீனம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்கள் ஷார்ட் சைட் உடையவர்கள், கிட்ட பார்வை உடையவர்கள். பக்கத்தில் இருக்கிறது தான் தெளிவா தெரியும், தூரத்தில் இருக்கிறது ஒண்ணுமே தெரியாது, பார்த்துக்குங்க. ஆகையினாலதான் அந்த தாவீது ரொம்ப தூரத்தில் இருக்கிறான். அவன் கவன்ல கல்லை வச்சுக்கிட்டு இப்படி சுத்திட்டு இருக்கிறான். இவனுக்கு ஆளை சரியா பார்க்கவும் முடிஞ்சிருக்காது இல்லையா? ஏன்னா ஷார்ட் சைட்டு இல்லையா, கிட்ட பார்வை. பக்கத்தில் என்ன இருக்குதோ அதான் தெரியும். தூரத்தில் தாவீது நின்றுட்டு இருந்தானே, யாரு என்ன ஹைட்டு, வாட்ட சாட்டமா எப்படி இருக்கிறான் ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இவனுக்கு உள்ள இருக்கிற குறைபாடு, ஷார்ட் சைட் உடையவன். இந்த 2 பலவீனத்தையும் தன்னகத்தே உடையவனாக இந்த கோலியாத் காணப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆனா வெளியில பார்த்தா வாட்டசாட்டமா இருக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள இந்த பலவீனம் உட்கார்ந்துட்டு இருக்குதே. இது போல இருக்கிற எதிராளிக்குள்ள இருக்கிற ஒளிந்திருக்கிற பலவீனத்தை என்னைக்காவது நீங்க ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்க்கும் போதுதான், ஓ, இந்த பலவீனமான இந்த மனுஷன் தான் எனக்கு முன்னால எதிராளியா நிற்கிறானா, சீப்போ எளிமையா நான் ஜெயித்து விடுவேன் இவனை அப்படிங்கிற ஒரு திடகாத்திரமான எண்ணங்கள் உங்களுக்குள் உருவாகும். அந்த எதிராளிக்குள் ஒளிந்திருக்கிற பலவீனத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணும் நேரத்திலே